ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என் சமையலில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை வச்சுட்டு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது கிங் ஃபிஷ் தான், அதாவது வஜ்ர மீன் தான் எடுத்திருக்காங்க. அது ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாய், மஞ்சத்தூள், அதே மாதிரி கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்துட்டு 3 பெரிய வெங்காயம் வந்துட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணியிருக்காங்க. இஞ்சி வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு நீளமாக கட் பண்ணியிருக்கு. பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்திருக்கு. ஒரு 4-5 பூண்டு வந்துட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுடுங்க. அதே மாதிரி அதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் கூடி போட்டு கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு கேரளா புளி தான் போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட நார்மல் சாம்பாருக்கெல்லாம் போடுற புளி இருந்தால் அது போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு மேங்கோ இருந்தால், பச்சை மேங்கோ இருந்தால் பச்சை மேங்கோ அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம். வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இது வந்துட்டு தேங்காய் பாலோட 2ஆம் பால் தான் நான் சேர்த்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் எடுக்கிற பால் வந்துட்டு தலைப்பால் வந்துட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் கூட ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. பிகாஸ் இந்த ஃபிஷ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுனால அது வெந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெப்பர் தூள் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துடுங்க. அப்புறம் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணது மேலே வச்சு கொடுத்துருக்கு. இந்த சூட்டில் வந்துட்டு தக்காளி வெந்துடும். ஸோ அப்போ இங்கே நான் வந்துட்டு தக்காளி முன்னாடி ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த குழம்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு, தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு தலைப்பால் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஊற்றி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த குழம்பு வந்துட்டு சப்பாத்தி கூட, அதே மாதிரி ஆப்பம் கூட, அப்புறம் பரோட்டா, இடியப்பத்தை கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியில் வந்துட்டு கார்னிஷ்காக நான் வந்துட்டு கறிவேப்பிலை போட்டிருக்காங்க. அதே மாதிரி எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு வறுத்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தேங்க்யூ ஸோ மச் ஆல். பை, டேக் கேர்.